ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 12வது ராசியான மீன ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா மீன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. அந்த 7.5 சனியில ஜென்ம சனி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. அதாவது பெரிய பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி ஏற்பட்டாலும் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பார்வையில நீங்க வரப்போறீங்க. ரொம்ப நாள் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். சந்தோஷமான வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். இது வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்கு, அசிங்கம், அவமானம், கோர்ட்டு கேஸ், பஞ்சாயத்து, கடன், இது போல விஷயங்கள நீங்க சந்திச்சுட்டு இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் குருவை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல உச்சம் அடைந்து குருவுடைய 9வது பார்வை உங்க ராசி மேல விழப்போகுது. ரொம்ப நாள் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற சந்தோஷமா போயிட்டு இருக்கும். கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேரக்கூடிய நிலை ஏற்படும். உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உயரக்கூடிய நிலை ஏற்படும். நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். குடும்பஸ்தானாதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல இருக்கிறாப்ல. பொதுவா 8ஆம் இடத்துல இருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாப்ல. பொதுவா அதாவது குடும்பஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சாவே குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்பட்டாலும் அங்க குரு பார்வையில 18ஆம் தேதி வரையுமே இருக்கிறதால குடும்பத்துல ஒரு சில சலசலப்புகள் வரும், ஒரு சில விரைய செலவுகள் வரும், ஒரு சில மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது வந்தாலும் இந்த மாதத்துல அதை நீங்க கடந்து போயிடுவீங்க அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். 3ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு. அதாவது 9ஆம் தேதி வரையுமே, அதாவது சுக்கிரன் கேது சேர்க்கை இருந்தாவே வந்து முயற்சிகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். தனிமையா உட்கார்ந்துருக்கிறது, தனிமை விரும்பி அப்படின்னு சொல்றது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தனிமை அப்படிங்கிற மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தாலும் 9ஆம் தேதிக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துக்கு போறாவுல. பொதுவா அங்க நீசம் அப்படிங்கிறது இருந்தாலும் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இருக்கு. சனியோட பார்வையில இருக்கிறதால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவில ஒரு சில சண்டை, சச்சரவு, பிரிவு நிலை, கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இது போல விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அதனால ரொம்ப கவனமா நீங்க செயல்படுத்துறது ரொம்ப நல்லது. ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் யாராவது ஒரு நபர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். சுகஸ்தானாதிபதி 4ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரையும் 7ஆம் இடத்துல 3 நாட்கள் உச்சம் அடைஞ்சு இருக்கிறாப்ல. பிறகு 8ஆம் இடத்துல போய் புதன் மறைகிறாப்ல குருவுடைய பார்வையில. அதாவது சுகபோக வாழ்க்கையில ஒரு சில பாதிப்புகள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். அதாவது ஒரு இடத்த விற்க போறேன், இல்லைன்னா ஒரு இடத்த நான் வாங்க போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பேப்பர், பேனா ஒர்க்கு, ரிஜிஸ்டர் ஒர்க்கு, ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து ஒர்க்கு, இதெல்லாம் இந்த மாதத்துல கொஞ்சம் தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது. இல்ல ரொம்ப நான் அப்படி செய்யணும் அப்படின்னா ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செயல்படுத்துறது ரொம்ப நல்லது. வண்டி வாகனங்கள் அடிக்கடி பழுது ஏற்படக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். மின்சாதன பொருட்கள் அடிக்கடி பழுது ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். தயாருக்கு வீண் விரைய செலவுகள் வர்றதோ இல்ல உங்களுக்கே வீண் மருத்துவ செலவுகள், விரைய செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய நிலையும் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஒரு சில தடங்கள், தாமதம் ஏற்படுறது, ஒரு சில பின்னடைவு ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோட படிக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நல்லது. 6ஆம் அதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல 17 நாட்கள் சனியோட பார்வையில இருக்கிறாப்ல. பிறகு வந்து 8ஆம் இடத்துல போய் நீசம் அடைகிறா. சூரியனை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதி நீசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வம்பு வழக்கு, கடன், நோய் நொடி, பிரச்சனை, பகை, இது போல விஷயங்கள் இந்த மாதத்துல பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். அதாவது மாதத்துடைய முதல் 17 நாட்களை பொறுத்த வரைக்கும் சனி பார்வையில இருக்கிறதால இந்த கடன் பிரச்சனைகள், இல்ல நோய் நொடியா இருக்கட்டும், இல்ல ஒரு சில எதிரிகளுடைய கண் திஷ்டி, தொல்லை, இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்பட்டாலும் அது வந்து ஒரு சில மன உளைச்சலை ஏற்படுத்திட்டு இருந்தாலும் 17ஆம் தேதிக்கு பிறகு அந்த மன உளைச்சல் அப்படிங்கிறது குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா உருவாக்கி கொடுத்துரும். வேலையில பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, மேல் அதிகாரிக்கும் எனக்கும் ஒரு சில மனஸ்தாபங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திலையும் அந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க தான் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். 7ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல 3 நாட்கள் உச்சம் அடைஞ்சு இருக்கிறாப்ல. பிறகு 8ஆம் இடத்துல மறைகிறாப்ல குருவுடைய பார்வையில. பொதுவா வந்து 7ஆம் அதிபதி 8ல மறைஞ்சு இருக்கிறதால ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் கணவன் மனைவில ரொம்ப ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யாராவது ஒரு நபர் விட்டு கொடுத்து போனாதான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான மாதமா ஏற்படுமே தவிர அதிகமா வாக்குவாதங்கள் செய்தீங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கேள்விக்குறியா செல்லக்கூடிய நிலையும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கவனம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம்.
8ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரையும் 6ஆம் இடத்துல 9ஆம் தேதி வரையும் இருக்கிறாப்புல. பிறகு 7ஆம் இடத்துல நீசமடைஞ்சு இருக்கிறதால பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது ஏற்பட்டாலும் இந்த மாதத்துல வண்டி வாகனங்கள்ல போகும்போது பார்த்து கவனமா போங்க. அதாவது கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து ஏதாவது இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமா நீங்க செயல்படுத்துறது ரொம்ப நல்லது. நண்பர்கள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. குடுத்தல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, அடுத்தவங்களுக்கு காசு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றது, இது போல விஷயத்துல வேண்டாம். அடுத்தவங்களுக்கு ஐடியா கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல அடுத்தவங்க குடும்பத்துக்கு ஐடியா கொடுக்கறதா இருக்கட்டும், இது போல விஷயங்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். கடன் பிரச்சனைகள் உருவாகக்கூடிய நிலை ஏற்படும். ரொம்ப கவனம். பாக்கியஸ்தானாதிபதி 9ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல 27ஆம் தேதி வரையும் இருக்கிறாப்புல. பிறகு பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்துக்கு வராப்புல. பொதுவா பாக்கியஸ்தானாதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் குரு பார்வையில இருக்கிறதால இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை மகன் உறவு நிலையில அப்பப்போ சில விரிசல் வந்தாலும் அது பெரிய பாதிப்பு ஏற்படாது. பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த மதத்துல கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். கல்லூரி படிப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள், தாமதம், பிரச்சனைகள் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். வெளிநாடு செல்ல நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், இல்ல வெளி தேசத்துக்கு போறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பெரிய ஒரு முயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு தோல்வியில தான் அமையும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவா. அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்து கவனமா இருங்க. தொழில் ஸ்தானாதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கிறாப்புல. பிறகு 5ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சு இருக்கிறதால நல்ல வருமானங்கள் ஏற்படும். அரசு பணிக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமா இந்த மாதம் நீங்க முயற்சி பண்ணலாம். தனியார் துறைக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா தாராளமா முயற்சி பண்ணலாம். வேலையில இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சலசலப்பு ஏற்பட்டு தான் இருக்கும். இருந்தாலும் இந்த மாதத்துல நீங்க அதை சமாளிச்சுட்டு வந்துடுவீங்க அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். நான் தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் தொழில அடுத்த கட்ட நகர்வு கொண்டுட்டு போயிடுவீங்க. அதாவது தொழிலை நான் விரிவுபடுத்தலாம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்க தொழிலை நீங்க தாராளமா விரிவுபடுத்தலாம். ஒரு சில நபர்கள் புதிய தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற மாதம் அப்படின்னு கூட இந்த மாதம் உங்களுக்கு அதிகமா சொல்லலாம். பொதுவா குருவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உச்சம் அடைஞ்சு இருக்கிறதால தொழில் ஸ்தானாதிபதி உச்சம் அப்படிங்கிறதால உங்களுக்கு நல்ல வருமானங்கள் ஏற்படும். பொதுவா இந்த மாதத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றங்கள் ஏற்படும். அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேரு, புகழ், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உயரக்கூடிய நிலை ஏற்படும். பொதுவா லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானாதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில இருக்கிறாப்ல. விரயஸ்தானத்துல பாத்தீங்கன்னா ராகு இருக்கிறாப்ல. அதாவது இடமாற்றங்கள், இது போல விஷயங்கள் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா தாராளமா இடமாற்றங்கள் முயற்சி பண்ணலாம். அது உங்களுக்கு வெற்றி பெறும். அதாவது மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் இருந்த அந்த மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது குறையும். 2வது திருமணம் சார்ந்த விஷயங்கள் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி பெறறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். இரவு நேர பயணத்தை முற்றிலும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இல்ல அப்படி நீங்க அர்ஜென்டா போகணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உடைமைகளை கொஞ்சம் பார்த்து கவனமா நீங்க எடுத்துட்டு போறது ரொம்ப நல்லது. திருட்டு போகக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவில ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றது. குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. குழந்தைகளுக்கு அதிகமா செலவு செய்யக்கூடிய நிலை ஏற்படும். வேலை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, இல்ல தொழில் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நல்ல வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை உங்களுக்கு இந்த மாதம் அதிகமாவே இருக்கு. எந்த பிரச்சனையுமே இல்லை என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.